ஒரு வீட்டுக்குங்க 10க்கு 15 ரூம் சைஸ்க்கு ஒரு 5.1 அனலாக் ஆம்பிள்ஃபயர் வேணும்னு நினைச்சீங்கன்னா இந்த ஆம்பிள்ஃபயர் வந்து சூஸ் பண்ணுங்க. நல்ல ஒரு ஆடியோ ரெஸ்பான்ஸ் இதில் சூப்பராக வந்திருக்குங்க. இது யாருக்காக அப்படின்னா என்னுடைய நெருங்கிய நண்பருக்காக இந்த ஆம்பிள்ஃபயரை மேக் பண்ணியிருக்கேன். ஏன்னா என்னுடைய கூட படித்த நண்பர் அவருக்காக இந்த ஆம்பிள்ஃபயரை நான் மேக் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து ஃப்ரண்ட் பேனல் எல்லாமே நம்ம உரிச்சிடலாம். அதே மாதிரி இதில் போட்டிருக்கிற மெட்டீரியல்ஸ் எல்லாமே பார்த்துக்கிட்டிங்கன்னா நல்லா ஒரு ஹை குவாலிட்டியாக பக்காவாக ரெடி பண்ணி நம்ம கொடுத்துட்டு வரோம். அதே மாதிரி ஃபினிஷிங்ன்றதை வந்து பக்காவாக இருக்குங்க. நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஆம்பிள்ஃபயரும் நம்ம மேக் பண்ணுறப்ப பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒவ்வொரு நாளும் நம்ம வந்து இம்ப்ரூவ்மெண்ட் ஆகி போய்கிட்டே இருக்கோம். அதனால தான் என்னால் முடிஞ்ச வரையும் அந்த அளவுக்கு என்னால் ஆடியோ கொடுக்க முடியுதுங்க. இப்போ இதில் வந்து கஸ்டமர்ஸ் வந்து எப்படி கேட்டாங்களோ அந்த அளவுக்கு என்னால் வந்து பண்ணி கொடுக்க முடியுங்க. அதே மாதிரி எனக்கு வந்து டைமிங் ரொம்ப முக்கியம். ஏன்னா டைமிங் வந்து நீங்கள் கொடுக்காம நீங்கள் எனக்கு ஆம்பிள்ஃபயர் வந்து இவ்வளோ நாளுக்குள்ளே எனக்கு வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா கம்பல்சரி என்னால் பண்ண முடியாதுங்க. நீங்கள் வேறு லக்கம் கூட நீங்கள் கம்பல்சரியாக நீங்கள் பண்ணிக்கிங்க, ஒன்றும் தப்பு கிடையாது. ஏன்னா எனக்கு டைமிங் கொடுத்தா தான் நான் ஆம்பிள்ஃபயர் வந்து நீங்கள் எப்படி கேட்குறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் பண்ண முடியும். புரியுதுங்களா? சப்போஸ் இப்போ நான் வந்து உங்களுக்கு நான் வந்து ஒரு வாரம் இல்லைன்னா ஒரு 7 நாள் 8 நாள் 10 நாள் கூட வைங்க, 10 நாள் டைம் கேட்குறேன். இந்த 10 நாளுக்குள்ளே நான் வந்து ஆம்பிள்ஃபயரை நான் மேக் பண்ணி முடிக்க முடியுமா அப்படின்றது தான் என்னோட கேள்வி. ஏன்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிரச்சனைகள் வந்து நம்ம சந்திக்க வேண்டியதாக இருக்குது. இப்போ நம்ம ஃப்ரண்ட் பேனல் கொடுக்குறவங்க வந்து நம்ம கொடுத்து அதை டிசைனிங் போட்டு அதை எடுத்து நம்ம மறுபடியும் நம்ம வாங்கி கொரியர் போட்டு வாங்கி பண்ணி நம்ம கொடுக்குறப்ப அவ்வளோ சிரமமாக இருக்குது. ஏன்னா நம்ம டிரான்ஸ்ஃபார்மரும் பார்த்துக்கிட்டிங்கன்னா வெளியில இருந்தால் வாங்கி நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதனால எனக்கு அந்த கொரியரில் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகுது. அதே மாதிரி நம்ம வரக்கூடிய மெட்டீரியல் பிரேக்கப் ஆகுது. நம்மளுக்கு பிடிச்சதா தான் நம்ம வந்து இந்த ஆம்பிள்ஃபயருக்குள்ளே போட்டு நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். சரிங்களா? அதனால தான் இதோட ரிசல்ட் வைஸ் பக்காவும் இருக்கும், ஆடியோவும் நல்ல தரமாக வந்திருக்கும். பேசிக் ட்ரிபிள் கண்ட்ரோலு, மாஸ்டர் வால்யூமு, பவர் ஆன் ஆஃப் சுவிட்சு எல்லாமே வந்து இண்டிவிஜுவலாக நாங்கள் இதில் பண்ணியிருக்கோம். சோனி அப்படின்ற நேமும் நம்ம கொடுக்குற ஒரு வி மீட்டர் ஒன்று. சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஸ்டாப்பில் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா டிரான்ஸ்ஃபார்மருங்க 28028 வந்து ஒரு 12 ஆம்பியர் வைண்டிங் பண்ணி வாங்கிருங்க. அடுத்து வந்து 10,000 50 வோல்ட்டில் வந்து 2 கெப்பாசிட்டர் ஆட் பண்ணியிருக்காங்க. 10க்கு 35 மெட்டல் டையோடு ஒரு கன்வெர்டர் ஒன்று யூஸ் பண்ணியிருக்கேன். 5 சேனல் பார்த்துக்கிட்டிங்கன்னா KMSனோட IRF 250. அடுத்து வந்து யூடியில் ஒரு ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷனு, அப்புறம் பின்னாடி பேக் சைடில் பனானா சாக்கெட்டு, ஒரு கூலிங் ஃபேனு. அடுத்து பார்த்தீங்கன்னா கேபிள்ஸ் எல்லாமே நீட்டாக உங்களுக்கு வந்து பக்காவாக ரெடி பண்ணி கொடுத்துருக்கேன். கேபிள்ஸ் வந்து உங்களுக்கு அவ்வளோக்கா தெரியாது, பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். அடுத்தாப்பில் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே ஃபினிஷிங் வந்து பக்காவாக கொடுத்துருக்கேங்க. இந்த பக்கம் ஒரு கூலிங் ஃபேன், அதாவது சப்வூஃபருக்காக உங்களுக்கு ஒரு கூலிங் ஃபேன் கொடுத்துருக்கேன். ஆடியோ ரிசல்ட் நல்லா இருக்குது. அதே மாதிரி செலக்டட் சுவிட்செல்லாம் பார்த்தீங்கன்னா பக்காவாக ரெடி பண்ணியிருப்போம். வயரிங்லாம் பார்த்தீங்கன்னா சீல்டு ஒயர் தான் அதிகமாக யூஸ் பண்ணியிருப்பேன். ரிப்பன் ஒயர் பேஸ் ட்ரிபிளுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணியிருப்பேன், மற்றபடி சீல்டு ஒயர்லாம் யூஸ் பண்ண மாட்டேன். இது வந்து சரௌண்டு போடுங்க. இது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா சென்ட்ரு. இது பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்மளுடைய பிடி. சரிங்களா? அடுத்து வந்து அப்படியே மேலே டாப்பில் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சப்போட 2-in-1 சப்பு யூஸ் பண்ணியிருக்கேன். 5 வோல்ட் ரெகுலேட்டர் ஐசி ஒன்று யூஸ் பண்ணியிருக்கேன். ஃபேனுக்குன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா எல்இடிக்கும் விமீட்டருக்கும் ஒரு பக் கன்வெர்ட்டர் யூஸ் பண்ணியிருக்கேங்க. அடுத்தாப்பில் உங்களுக்கு எல்லாமே டோட்டலாக இதில் தான் பண்ணியிருக்கேன். வயரிங்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா பூராமே 1 ஸ்கொயர் mm வயரு நீட்டாக போட்டு பக்காவாக ரெடி பண்ணியிருக்கேன். அம்மிங் இஷ்யூ இல்லைங்க. மேக்ஸிமம் இது பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பவர் கார்டு, இதில் வந்து லெஃப்ட்டு ரைட்டு சரௌண்டு சப்வூஃபரு, இது வந்து கூலிங் ஃபேனுக்கு ஒரு போட்டு. இதில் வந்து நீங்கள் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரே ஒரு ஆர்சி சாக் தான் மட்டும் தான் யூஸ் பண்ணி ஒன்று டம்மி பண்ணியிருப்பேன். HDMI வேணும்னா அடுத்து கஸ்டமர் வேணால் பண்ணிக்கலாம். அதே மாதிரி டீகோடர் எது வேணாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். ரிசல்ட் வைஸ் பக்காவாக இருக்குங்க. அதே மாதிரி லைட்டிங்கெல்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா அங்கங்கே நம்மளாம் ஓட்ட வச்சுருக்க மாட்டோம், நீட்டாக இருக்குங்க, பார்க்கவே உங்களுக்கு பக்காவாக இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு நான் லைட்டிங்கும் உங்களுக்கு ஆன் பண்ணி காமிக்கிறேன். இப்போ நம்ம கஸ்டமர்கிட்ட ஒரு ரிவ்யூ கேட்டுடலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா இப்போ வந்து என்னோடய ஃப்ரெண்டு தான், என்னோடய காலேஜ் ஃப்ரெண்டு. நாங்கள் இங்கே சென்னாங்கோட்டையில் படிக்கிறப்ப என்னோடய காலேஜ் ஃப்ரெண்டு. அவர் யூடியூப்பில் நிறைய பார்த்துருக்காரு, பார்த்தும் வந்து ரெஸ்பான்ஸ் சரியாக வரல அப்படின்னு சொல்லிட்டு அதுவரையும் என்னோடய டச்சே இல்லை என்னோடய ஃப்ரெண்டுக்கு. இப்போ தான் வந்து அந்த ஒரு ஆம்பிள்ஃபயர் வந்து கடையில் வாங்கிட்டு மேக் பண்ணி அது ரொம்ப பிரச்சனையாயிடுச்சு. அதுக்கப்புறம் யூடியூப்பில் சர்ச் பண்ணி யார்கிட்ட சர்வீஸ் கொடுக்கலாம் அப்படிங்கும்போது என்னோட நேம் யாசு ஆடியோஸ்ன்றது வந்து அவருக்கு கிடச்சிருக்கு. அதில் கான்டாக்ட் ஆகி வந்தவர் தான். ஆனால் என்னோட பக்கத்து ஊர் தான். இருந்தாலும் இவ்வளோ தூரம் தெரியாமல் இருந்திருக்கு. ஆனால் இப்போ வந்து ஒரு 5.1 அதை கொடுத்துட்டு இப்போ வந்து புதுசாக எனக்கு பண்ண சொல்லியிருந்தாரு. அவருக்காக தான் இந்த ஆம்பிள்ஃபயர் மேக் பண்ணியிருக்கேன். அது எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க.
இப்போ நம்ம என்னோட நண்பர்கிட்டையும் கேட்டுருவோம். எப்படி தலை இருந்தது? நல்லா இருக்குங்க. எதிர்பார்த்ததுக்கு மேல இருக்குது. ஆனா என்ன பக்கத்துல வச்சுட்டு நான் கொஞ்சம் சுத்தி அடிச்சிட்டேன். பரவாயில்ல, நல்லா. அதனால ஒன்றும் தப்பு இல்லைங்க. நம்ம ஏன்னா ஆம்பிள்ஃபயர் வந்து மேக் பண்றது வந்து ரொம்ப கஷ்டம். ஏன்னா ஒரு அம்மிங் இஷ்யூ எதுவும் இல்லாம ஏதாவது இருந்ததாங்க? இல்லைங்க, எந்த கம்ப்ளைண்ட்டும் கிடையாதுங்க. நான் பார்த்ததுக்கு அப்புறம் உடனே சரவணா நீ தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அன்னைக்கே முடிவு பண்ணேன். ஓகே, நல்லா நன்றி, ரொம்ப நன்றி. இப்போ அதே மாதிரி இதுக்குள்ள இருந்த போட்டிருக்க மெட்டீரியல் எல்லாமே தனியாக சொல்லியிருந்தேன். இப்போ உங்களுக்கு ஆம்பிள்ஃபயரை வந்து உங்களுக்கு லைட்டாக மட்டும் ஆன் பண்ணி காமிக்கிறேன். சாங்ஸ் போட முடியாது, ஏன்னா வந்து காப்பிரைட் விழுந்துருங்க. இப்போ நான் வந்து ஆம்பை மட்டும் உங்களுக்கு ஆன் பண்ணி காமிக்கிறேன். அப்படியே வீடியோவில் இணைஞ்சிருங்க. இப்போ ஆம்பிள்ஃபயர் ஆன் பண்ணிடலாம். இப்போ ஆம்பிள்ஃபயர் ஆன் பண்ணிட்டேன். ஆன் பண்ணிவிட்டு இப்போ உள்ளே நான் காமிக்கிறேன். இண்டிவிஜுவலாக ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் ஆன் ஆகிடுச்சு. உங்களுக்கு வந்து ஒரு பக் கன்வெர்ட்ரு எல்லாமே ஆன் ஆகிடுச்சுங்க. ஃபேனு எல்லாமே ஓடிட்டுருக்கு. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ பார்த்திங்கன்னா யூஎஸ்பி போர்டு ஆன் பண்ணுறோம். யூஎஸ்பி போர்டு ஆன் பண்ணிட்டாச்சு. ப்ளூடூத்தில் இருக்குது. இப்போ அடுத்தாப்பில் வந்து லைட்டிங் எல்லாமே ஆன் பண்ணிடலாம். லைட்டிங் ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே ஆன் ஆகிடுங்க. வால்யூம் கண்ட்ரோல் எல்லாமே ஆன் ஆகிடும். லைட்டிங்கு கஸ்டமரோட நேமு தேவா எஸ் 2023 அப்படின்ட்டு செலக்ட் பண்ணுற சுவிட்சுக்கும் எல்இடி ப்ளூ கலரு, மற்ற எல்லாத்துக்குமே பேசி ட்ரிபிள், எல்லாத்துக்குமே சென்டர் சரௌண்டுக்கு எல்லாத்துக்குமே மல்டி கலரு, சப்போட வால்யூம் கண்ட்ரோலுக்கு ப்ளூ கலரு, மாஸ்டர் வால்யூமுக்கு ப்ளூ கண்ட்ரோல் கொடுத்துருக்கோம். சோனி அப்படின்ற நேம் வந்து அவர் கேட்டிருந்தார். அதே மாதிரி எல்லாம் இண்டிவிஜுவலாக பண்ணி முடிச்சிட்டோங்க. இப்போ ஆம்பிள்ஃபயர் வந்து ஒர்க்கிங் கண்டிஷன் பக்காவாக இருக்குங்க. ரிசல்ட் வைஸ் பக்காவாக வந்திருக்கு. கஸ்டமரும் பார்த்துட்டாங்க. இந்த மாதிரி ஆம்பிள்ஃபயர் உங்களுக்கு தேவை அப்படின்னா கம்பல்சரி நமது யாசு ஆடியோ யூடியூப் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த மாதிரி தேவை அப்படின்னா கம்பல்சரி இண்டிவிஜுவலாக கால் பண்ணுங்கள். அதே மாதிரி வயரிங்கெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா ப்ராப்பராக பக்காவாக ரெடியாகி பண்ணியிருப்போம். ரிப்பன் வைஸ் எதுவுமே யூஸ் பண்ணியிருக்க மாட்டேன். கேபிள்ஸே பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியாது, அந்தளவுக்கு நான் பண்ணி கொடுத்துட்டு வரேன். இந்த மாதிரி உங்களுக்கு தேவை அப்படின்னா கம்பல்சரி கால் பண்ணுங்கள். சிறப்பாக பண்ணி கொடுத்துடலாம். இது ஒரு அனலாக் ஆம்பிள்ஃபயர், ஒரு ஹோமுக்கு பார்த்திங்கன்னா படு லுக்காக இருக்குங்க. நீங்கள் வீட்டில் வச்சிங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.